வகுப்பு. ஸோ ஒவ்வொரு வகுப்புலையுமே இந்த 4யுமே நீங்க பண்ணணும். சரிங்களா? Will you do? Will you do it? Yeah. பண்ணுவீங்களா? ஒவ்வொரு வகுப்புலையும் எதுக்குங்க? LSRW. Lனா லிசனிங், Sனா ஸ்பீக்கிங், Rனா ரீடிங், Wனா ரைட்டிங். எழுதிக்கிங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் இதை பண்ணணும். ஒவ்வொரு ஈச் எவரி ஒவ்வொரு ஸோ இந்த மாதிரி இதுல வந்து முதல் கிளாஸ்ல நம்ம டெய்லி என்ன யூஸ் பண்றோமோ அது பண்றோம். இந்த இடத்துல பொறுத்தவரை ப்ரெசன்ட் பாஸ்ட் வேர்ப் வினைச்சொல்லுக்கு மட்டும்தான் வரும். ரைட்? ஆக்ஷன் வேர்டுக்கு மட்டும்தான் இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட்ங்கிற மாற்றம் வரும். இந்த மாற்றத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இப்ப காலைல ஏந்திரிச்சோடனே வேக், காலைல ஏந்திரிக்கிறோம்ல, அதான் வோக், எந்திரிச்சது. இப்ப வந்து கெட்டப்னு சொல்லுவாங்கல்ல, கெட்டப். லுக் அட் தட். காலைல எழுந்திரிச்சோடனே கட 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 கடன்னு இப்ப நீங்க பிரஷ்னா பல்லு வளர்க்கறது, ரைட்? இப்ப இது வந்து பாஸ்ட்ல நீங்க போகணும், நேற்று பல்லு வளர்க்கணும், இன்னைக்கு பல்லு வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து பிரஷ், ரைட்? சிம்பிளா ஈட், அவ்வளவுதான். இந்த பேசிக் இது வந்துட்டாலே போதும். இப்ப நான் வந்து டேக் பாத்னு போடுறேன், குளிக்கிறேன்னு சொல்றேன். அந்த பாத் அப்படியே வச்சுக்கிட்டு குக் பாத், அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொரு வார்த்தையா கத்துக்கிறதுன்னு ஒண்ணு, இது இப்படி கொத்து கொத்தா கத்துக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். டேக் பாத். இப்ப பாருங்க, நான் ஸ்கூலுக்கு போய் சேர்றேன், ரீச்டு. நான் ஸ்கூலை அடையிறேன், இங்கேருந்து அங்க போறது, அதான் அங்கேருந்து இங்க வர்றது. ஸோ அரைவ்டு. நான் போய் சேர்றேன், வந்து சேர்றேன், வர்றேன். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம், வகுப்பு அட்டன் பண்றேன். நான் லேர்ன் பண்றேன், முன்னாடி வந்து அதுதான். இப்ப நான் லேர்ன் பண்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, லஞ்ச் எடுத்துக்கிறேன், பாருங்க, ஹேவ் லஞ்ச். இது அப்படியே ஹேட் லஞ்ச். நான் சாப்பிட்டேன், ஸோ டேக் லஞ்ச் பதிலாக ஹேவ் லஞ்ச் போட்டுங்க, ஹேட் லஞ்ச். இப்ப படிக்கிறேன், ஒரு லெசன் படிக்கிறேன், ஸ்டடி ஹிஸ்டரி. ஹிஸ்டரி படிக்கிறேன், ஸ்டடி. இப்ப பாருங்க, கிளாஸ் ஓவர் ஆகுது. இப்ப எப்படி சொல்லுங்க? கிளாஸ் முடியுது. அதே மாதிரி கிளாஸ் எண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லலாம். பாரு, கிளாஸ் ஓவர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஈஸ் ஓவர், வாஸ் ஓவர். எழுதிக்கணும். நான் நல்லா ஃபாஸ்டா போறேன், பட் எழுதிக்கணும்.
நீங்க எழுதிக்கணும். நான் அந்த நோட்ஸ் அனுப்புறேன். நோட்ஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அனுப்பிடுவேன் நானு. ஷேர் பண்ணுவேன். பட் நோட்ஸை விட நீங்க எழுதுறது தான் அது முக்கியம். நீங்களே எழுதுனீங்கன்னா முக்கியம். நல்லா பாருங்க. யூன்னா நீங்க. யூ யுவர் செல்ஃப் எழுதிக்கிங்க. நீங்களே. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பெரிய முன்னாடி வித்தியாசம் போட்டிருக்கோம். ஐன்னா நான். ஐ மை செல்ஃப்னா நானே. கிளாஸ் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஹோம். ஸோ வீட்டுக்கு திரும்பி போறேன். பாருங்க, இப்ப ரிட்டர்ன் ஹோமுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். பிளே. ஹலோ. ஓகே. ஆனால் நாளைக்கு இப்போ பண்ணிக்கலாம், கிளாஸ் பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம். இதே மாதிரி பண்ணிக்கலாமா? 9 to 10. ஆமா, இன்னைக்கு கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம். நான் இப்ப இந்த எக்ஸல் அனுப்பி விடுறேன். அது ஏதாவது மிஸ் பண்ணவங்க எழுதிக்கலாம். நான் இப்ப அனுப்பி விடுறேன். இப்ப நாளைக்கு 8 அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே.